செய்ய போகிறதில்லை. நாங்கள் இன்றைக்கும் இந்தியாவால் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் தான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். அவையும் கையை விட்டோம்னா நாங்கள் இப்படி அழிகிறத விட வேறு வழி இல்லை. ஏன்னா எங்களுக்கு தொழில் வாய்ப்பு ஒன்றும் இல்லை, சாப்பாட்டு கஷ்டங்கள், குழந்தை குஞ்சுகள் பசிகள் உடந்து சாகுதுகள். இதுக்கு தமிழ் பற்றோட அயல் நாடான இந்தியா தலை போட்டா சரி, இல்லாட்டி நாங்கள் இப்படியே மறைஞ்சு போகிறத விட வேறு வழியே இல்லை. எழுமா இந்திய அரசை நோக்கிய உங்கள் கோரிக்கை? ஈழத் தமிழரின் கதையும் கண்ணீரும் புதிதாக சொல்ல வேண்டியதில்லையே. அதை பூமி பந்தின் புள்ளிகள் எல்லாமே அறியும். உங்கே அகதியென வந்து நிறையும் உறவுகளை கேட்டாலே ஆதியோடந்தமாக அந்த கதையை சொல்வார்களே. இப்போது வேண்டும் இவர்களுக்கு கை கொடுப்போம். இப்போது வேண்டும் இவர்களுக்கு உங்கள் கருணை. இப்போது வேண்டும் சிங்கள அரசை திகைக்க வைக்கும் ஒரு குரல். எங்களுக்கு நிம்மதியான படுக்கை இல்லை, நிம்மதியான பாய் இல்லை. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற பயமாக இருக்குது, வாரமாக இருக்கு. அடிச்சிடுவாங்க, கொண்டுருவாங்கன்னு பயத்தில் கிடக்குறோம். சாப்பாடை கூட வச்சு போட்டு ஓடி போயிடுறோம். ஓடி போய் கொஞ்ச நேரத்தில் பார்க்க மருக ஓடி ஆறோம் விட்டு. இதோ இதோ இங்கே பாருங்கள், யார் இவர்கள்? ஆபிரிக்க கண்டத்திலா இவர்கள் இப்படி அந்தரிக்கின்றார்கள்? இல்லையே, உங்கள் பக்கத்தில், உங்கள் பார்வையில், எட்டக்கூடிய தூரத்தில், எழுந்து பிடிக்கக்கூடிய கிட்டத்தில் உங்கள் உறவுகள், உங்கள் இனத்தவர், உங்களையே பெரும் துணையென நம்பி இருமாந்திருந்தவர்கள் இதோ சிங்கள வெறியரின் தீவைப்புக்கு அஞ்சி தெரு தெருவாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வானத்து வல்லூர் பேகளின் குண்டுகளுக்கு அஞ்சி வாரி வாரி அவனிறைக்கும் எறிகணைகளுக்கு பயந்து எங்கோ நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மனித அவலத்துக்கு என்ன கணக்கு? இந்த மானுட வதைக்கு என்ன முடிவு? இவர்கள் யாரிடம் சொல்வார்கள்? யாரிடம் வேண்டுகை வைப்பார்கள்? நீங்களும் கைவிட்டால் இந்த தமிழர் கூட்டம் எவரிடம் போவார்கள்? நேற்று வரை இவர்களையே உலகம் பேசிற்று, வன்னியில் நிமிர்ந்திருப்பதாக வரலாறும் சொல்லிற்று. விடுதலைக்காக அதிகம் விலை கொடுத்த மக்கள் கூட்டம் இவர்கள். வாழ்வா சாவா எதுவரினும் வரட்டும், தமிழர்களுக்கு உலகில் ஒரு மகுடம் எடுப்போம் என்று இவர்கள் தான் போராடினார்கள். இன்றும் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களைத்தான் சிங்கள அரசு அவலம் தந்து கலைக்கிறது. ஐயோ, இவர் வந்த உடனே வாழியத்துக்கு ஐயா, பிள்ளைகள் எல்லாம் சின்ன வயசு பிள்ளைகள் எல்லாம் அம்மா பாயோடையே அளந்தது. அம்மா